சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசாவில் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு, 85 பேர் உயிரிழப்பு. ட்ரம்பை நேசிக்கின்றோம், மரண ஓலத்துக்கு பழகிய காசாவில் ஒலித்த ஆனந்த கூச்சல். மேற்கு கரையில் இஸ்ரேல் இராணுவ தளத்தை சூறையாடிய யூதர்கள். ஈரானின் எவின் சிறை மீதான இஸ்ரேலின் தாக்குதல், நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று. கடவுளின் எதிரிகள் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவுக்கு எதிராக ஃபத்வா வெளியிட்ட ஈரான் மூத்த மதகுரு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் மருத்துவமனைகள், பள்ளிகள், வீடுகள் மற்றும் பிற நெரிசலான இடங்கள் திங்கட்கிழமை கடுமையான குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. காசா நகரின் கடற்கரையில் நடந்த ராக்கெட் தாக்குதலில் குறைந்தது 24 பேர் கொல்லப்பட்டதோடு மத்திய காசாவில் உள்ள அல்-அக்ஸா மருத்துவமனை மீதும் பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. காசா நகரின் அல்-வக்தா சாலையில் பாதசாரிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கான் யூனிஸ் வீடுகள் பரவலாக அழிக்கப்படுவது தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேலிய டேங்கிகள் வடக்கு காசாவில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றன. இங்கு ஒரு பெரிய வெளியேற்றம் நடத்தப்படுகிறது. 18 பகுதிகளை காலி செய்ய இஸ்ரேலிய ராணுவம் இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கியிருந்த 4 பள்ளிகள் திங்கட்கிழமையன்று தாக்கப்பட்டிருக்கின்றன. கான் யூனிஸில் உள்ள உணவு விநியோக மையத்தின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டதோடு 50 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காசாவில் மட்டும் திங்கட்கிழமையன்று 85 பேர் இறந்ததாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களில் 60 பேர் வடக்கு காசாவிலும் காசா நகரத்திலும் இருந்தவர்கள். காசாவின் 80% அதிகமானோர் இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இதற்கிடையில் இந்த வாரம் தொடங்கவிருந்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் ஊழல் வழக்கு விசாரணை நெதன்யாகுவின் வேண்டுகோளை தொடர்ந்து ஜெருசலேம் மாவட்ட நீதிமன்றத்தால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விசாரணையை கடுமையாக சாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவற்றுக்கிடையே அமெரிக்க ஆதரவு பெற்ற நிவாரண உதவிப் பொருட்கள் காசாவுக்குள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது பற்றிய வீடியோ ஒன்றை வெள்ளை மாளிகையின் ஊடக செய்தி தொடர்பாளரான ஹரோலின் லீவிட் பகிர்ந்திருக்கிறார். அதில் பாலஸ்தீன மக்கள் ட்ரம்பை நாங்கள் நேசிக்கின்றோம், டொனால்டை நேசிக்கின்றோம் என கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். மரண ஓலத்திற்கு பழகிய காசாவில் ஐ லவ் யூ ட்ரம்ப் என்கின்ற ஆனந்த கூச்சலை கேட்க முடிந்தது. அமெரிக்க ஆதரவு தொண்டு நிறுவனமான காசா மனிதாபிமான அறக்கட்டளை அமைப்பின் உதவி காசாவை சென்றடைந்திருக்கிறது. பல மாதங்கள் காத்திருப்புக்கு பின் உதவி வந்தடைந்த சந்தோஷத்தில் பாலஸ்தீனர்கள் ஐ லவ் யூ ட்ரம்ப் என்றும் ஐ லவ் யூ டொனால்ட் என்றும் ஆனந்த கூச்சலிட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இவற்றுக்கிடையே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் உள்ள மேற்கு கரையில் அந்த நாட்டு ராணுவ தளத்தை யூதர்கள் சூறையாடி ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். உலகில் யூதர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரே நாடு இஸ்ரேல். கடந்த 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற மத்திய கிழக்கு போரின் போது பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை, காசா, கிழக்கு எருசலேம் ஆகியவற்றை இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொண்டது. தற்போது மேற்கு கரையில் சுமார் 30 லட்சம் பாலஸ்தீனர்களும் 5 லட்சம் யூதர்களும் வசித்து வருகிறார்கள். அங்குள்ள யூத குடியிருப்புகள் சட்டவிரோதமானவை என்று சர்வதேச சமூகம் கருதுகிறது. எனினும் இந்த யூத குடியிருப்புகளுக்கு இஸ்ரேலின் வலதுசாரி அமைச்சர் இடாமர் பென்கிவர் மிகுந்த ஆதரவு தெரிவித்து வருகிறார். இனவரி கொண்ட அவர் தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார். அது மட்டுமன்றி இஸ்ரேலில் உள்ள அரேபியர்களை நாடு கடத்த வேண்டும் என வலியுறுத்தியவர் என்று அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் அவரை இஸ்ரேல் அரசியல் தலைவர்கள் ஒதுக்கி வைத்தாலும் அவரின் செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கிறது. அத்துடன் இஸ்ரேல் தேர்தலில் வலதுசாரிகளுக்கு வாக்காளர்கள் ஆதரவு அளிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இது மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக யூதர்கள் துணிகரமாக வன்முறையில் ஈடுபட வழிவகுத்தது. கடந்த புதன்கிழமை மேற்கு கரையின் ஃபார்மாலிக் பகுதிக்குள் 100க்கும் மேற்பட்ட யூதர்கள் நுழைந்திருக்கிறார்கள். அவர்களை தடுக்க முயன்ற பாலஸ்தீனர்களை துப்பாக்கியால் சுட்டு அவர்களின் சொத்துக்களுக்கு யூதர்கள் தீ வைத்தார்கள். மேற்கு கரையில் யூதர்கள் பல்வேறு தாக்குதல்களில் தொடர்ந்து ஈடுபட்ட நிலையில் அங்கு நடைபெற்று வருகின்ற வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில்
நோக்கில் யூதர்களை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கைது செய்தன. இதனால் ஆத்திரமடைந்த யூதர்கள் மேற்கு கரையில் ரமல்லா நகரின் வடக்கில் இருந்து சற்று தொலைவில் உள்ள இஸ்ரேல் ராணுவ தளத்தை ஞாயிற்றுக்கிழமை இரவு சூறையாடி இருக்கிறார்கள். அங்குள்ள ராணுவ வாகனங்களை சேதப்படுத்தி தீ வைத்து ராணுவ வீரர்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் கூறுகையில், இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் சொத்தை சேதப்படுத்தி ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி ராணுவ தளத்தை சொந்த நாட்டு மக்களே எரிக்கும் சட்ட ஒழுங்கற்ற செயலை எந்த ஒரு நாகரிக நாடும் சகித்துக் கொள்ளாது என்று தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அயதுல்லா அலி கமேனி தலைமையிலான ஈரான் அரசு தங்களுக்கு எதிராக அணு ஆயுதம் தயாரித்து விடுமோ என்ற பயத்தில் அந்த அரசை வீழ்த்துவதற்காக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஒன்று எவின் சிறை தாக்குதல். அரசியல் கைதிகள், இஸ்ரேலுக்கு ஆதரவாக உளவு வேலை பார்த்தவர்கள், வெளிநாட்டவர்கள் என பல வகைகளிலும் கமேனி அரசுக்கு எதிரானவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த எவின் சிறை மீது இஸ்ரேல் கடந்த ஜூன் 23 வான்வெளி தாக்குதல் நடத்தியது. சிறைச்சாலை வாயில் மீது குண்டு விழுந்து வெடித்ததும் உள்ளே இருப்பவர்கள் தப்பி அரசை கவிழ்த்து விடுவார்கள் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தப்பு கணக்கு போட்டிருக்கலாம். ஆனால் இதில் 71 உயிர்கள் பறிபோனது மட்டும்தான் மிச்சம். இதில் சிறை அதிகாரிகள் மட்டும் உயிரிழக்கவில்லை. கைதிகளை பார்க்க வந்த உறவினர்கள், நண்பர்கள், அக்கம்பக்கத்தில் வசித்தவர்கள் என பொதுமக்களும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இரையாகி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலை நடத்தியதன் மூலம் ஈரான் தலைநகரில் அந்த நாட்டின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் நேரடி கண்காணிப்பில் இருக்கின்ற உச்சபட்ச பாதுகாப்பு நிறைந்த பகுதிகள் கூட தங்களிடமிருந்து தப்ப முடியாது என்ற செய்தியை நெதன்யாகு உலகுக்கு உணர்த்தியிருக்கிறார். இது இஸ்ரேலில் அவருக்கு இருந்த செல்வாக்கை மேலும் உயர்த்தியிருக்கிறது. ஆனால் சர்வதேச அளவில் இது இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பியது. நட்பு நாடுகள், குறிப்பாக பிரான்ஸ் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கிறது. பிரான்ஸைச் சேர்ந்த சிசைல் ஹோக்லர், யாக்குவஸ் பாரிஸ் என்ற 2 பேர் உளவு குற்றச்சாட்டில் அந்த சிறைக்குள் தான் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த இருவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றாலும் அந்த தாக்குதல் அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது என்று பிரான்ஸ் கடும் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறது. இஸ்ரேலின் இந்த அதிரடி தாக்குதலால் ஈரான் நிலைகுலைந்து விடவில்லை. இன்னும் தீர்க்கமாக இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளில் இருந்து தப்புவதற்கான புதிய உத்தியை உருவாக்கி அந்த நாடு மீண்டும் சரமாரியாக ஏவுகணைகளை வீசி பதிலடி கொடுத்தது. அந்த ஏவுகணைகள் அசால்ட்டாக அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவி ஏராளமான கட்டமைப்புகளை சேதப்படுத்தின. இதில் 24 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தார்கள். அந்த வகையில் நெதன்யாகுவின் இந்த சிறை தாக்குதலால் அவர் நினைத்தது நடக்கவில்லை. ஒரு வகையில் கமேனி அரசின் அடக்குமுறைக்கு அடையாள சின்னமாக திகழ்ந்த எவின் சிறை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஈரானுக்குள் பெரும் புரட்சியை தான் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் சிறைக்குள்ளும் சரி, வெளியிலும் சரி எந்த கிளர்ச்சியும் வெடிக்கவில்லை. அது மட்டுமின்றி அந்த தாக்குதல் ஈரான் அரசை நோக்கி மக்களை இன்னும் அதிகமாக நெருங்கச் செய்தது என்பதே உண்மை. இறுதியாக ஈரானின் மூத்த சியா மத குருக்களில் ஒருவரான அயதுல்லா மஹரம் சிராசி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருக்கு எதிராக புதிதாக வெளியிடப்பட்ட ஃபத்வாவில் அவர்களை கடவுளின் எதிரிகள் என்று அறிவித்திருக்கிறார். எனவே உலகெங்கிலும் இருக்கின்ற முஸ்லிம்கள் அவர்களுக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு தலைவரையோ அல்லது மர்ஜாவையோ, அதாவது மத அதிகாரத்தையோ அல்லது அரசையோ அச்சுறுத்துகின்றவரும் கடவுளுக்கு எதிராக போரை நடத்துபவர், அதாவது முஹாரிப் என்று அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஈரானிய சட்டத்தின் கீழ் முஹாரிப் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் மரணம், சிலுவையில் அறையப்படுதல், தலை துண்டிக்கப்படுதல் மற்றும் நாடு கடத்தப்படுதல் உள்ளிட்ட தண்டனைகளை எதிர்கொள்ள வேண்டியவர் ஆவார். முஸ்லிம்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற போராடும் போது ஏதேனும் கஷ்டங்களையோ அல்லது இழப்புகளையோ சந்தித்தால் அவர்கள் கடவுளின் பாதையில் போராடியதற்கான வெகுமதியை பெறுவார்கள் என்றும் சிராசி கூறியிருக்கிறார். உலகெங்கிலும் இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்களும் இந்த எதிரிகளை தங்கள் வார்த்தைகள் மற்றும் தவறுகளுக்கு வருத்தப்பட வைப்பது அவசியம் என்றும் அந்த ஃபத்வாவில் கூறப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.